பணம் வாங்கணும். அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வேங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. கில்லாடி ஊரிலே நல்லாடி பாப்பமா ஒரு துப்பாக்கி கையில் எடுக்காது, எந்த தோட்டாவும் என்ன தொலைக்காது. அண்ணாத்து ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வேங்கதான் அண்ணாத்து ஆடுறார் தென்னாட்டு வேங்கதான். உலகம் முழுக்க வாழும் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யார் தமிழன் அப்படின்றது. ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி 2 பாடல் அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு. அதில் ஒன்று ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்கள் இசையமைத்து வெளியிட்ட பாடல் நான் ஒரு ஏலியன் அப்படின்றது. மற்றொரு பாடல் திரு பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் வெளியிட்ட பாடல். திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் வெளியிட்ட பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஹிப்ஹாப் ஆதி அவர் வெளியிட்ட பாடலுக்கு பதிலடியாக ஏலியன் அவரை எதிர்த்து பதிவு செய்யப்பட்ட பாடலாக 5 பேர்ட்ட கருத்துக்கள் கேட்கப்பட்டு தமிழ் தேசியம் வளர்த்து வரும் தருவாயில் அதனை எதிர்த்து இவ்வாறு பாடல் வரும்போது அதே பாட்டு வடிவில் எங்களுடைய தாக்குதலும் இருக்கும் அப்படின்னு அவர் பதிவு செஞ்சிருக்காரு. இதில் என்ன அப்படின்னோம்னா, ஒரு கருத்தோ ஒரு மனிதத்தை பற்றியோ ஒரு மனிதன் இங்கே வந்து பேசுறதுக்கு சுதந்திரம் அப்படின்றது பறிக்கப்படுகிறதா தமிழ் தேசியத்தால் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி அப்படின்றது எழுப்பப்படுகிறது. இதனை ஆதரிக்கிறாரா சீமான் அவர்கள் அப்படின்ற அந்த கேள்வி. ஏன்னா 5 பேர்ட்ட கருத்து கேட்கப்பட்டது, அந்த 5 பேருடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளரும் அதன் தலைவர் அப்படின்ற இருக்கக்கூடியவருமான சீமான் அவர்கள் ஏன் அந்த கருத்தை சொல்லவில்லை, இல்லை அந்த கருத்தை அவர் சொல்லிதான் சொல்லப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுல என்ன அப்படின்னோம்னா, யாரையும் வந்தேரி அப்படின்னு கூறியதில்லை அப்படின்றாங்க. இன்னைக்கே தெரியும், பாரிசாலன் அவர்கள் முதல் தமிழ் தேசிய பிள்ளைகள் ஊர்ல வந்தேரியும் கூப்பிடாத ஆளே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த லெவல்ல சீமான் கட்சியோ இல்லை நாம் தமிழர் கட்சியோ இல்லை தமிழ் தேசியத்துக்கோ எதிராக ஒன்று பேசப்பட்டால் அவர்கள் வந்தேரி, மாற்று இனத்தவர், அவர் வேற மொழியை சார்ந்தவர் அப்படின்னு முத்திரை குத்தப்படுது. இதை பல வாட்ஸ்அப் குழுமத்தில் நம்மளே பார்க்கலாம். ஏகப்பட்ட குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கறது வந்து என்னன்னா, உங்க ஜாதி என்ன, நீங்க தமிழ் குடியா, கல்வெட்டு ஆதாரம் இருக்கா, உங்க ஜாதி ஆதிக்குடி அப்படின்றது கல்வெட்டு ஆதாரம் இருக்கா. பொதுவாக தமிழ் தெரியாத கூமுட்டைகளா அப்படின்றது தான் நம்ம இங்க கேட்க தோணுது. காரணம், 5 இனங்களிலும் குடிகளை வளர்த்து அந்த குடிகளுக்கு உலகம் முழுக்க தொழில்கள், அது எந்த தொழிலா இருந்தாலும் சரி, அதன் மூலம் ஆதியை தோற்றுவித்தவன் தமிழன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பெருமையை நமக்கு நமது மூதாதையர்கள் கொடுத்து சென்றுள்ளார்கள். எங்கேயுமே கிடையாது 4 வகை திணைகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த தமிழக நிலப்பரப்பு. இந்த தமிழக நிலப்பரப்பு அப்படிங்கிற தென் தமிழகம் அல்லது வட தமிழகமோ இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய 1969க்கு அப்புறம் பிறந்த தமிழகத்திலேயோ கிடையாது. நான் சொல்லும் இந்த தென் தமிழகம் அப்படின்றது இந்திய நிலப்பரப்புல பாதி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த தெக்கன் தேசம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த டெக்கான் பிளாட்டிவ் முழுமையாக தமிழன் பரவி வாழ்ந்திருக்கிறான். இங்கு தோன்றிய திராவிட மொழி குடும்பங்கள் அப்படின்னு இருக்கிறது அனைத்து மொழிக்கும் தாயாக இந்த தமிழ் மொழி இருக்கிறது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யணும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குடிகளை வைத்து இந்த ஜாதிகளை வைத்து நீ அடையாளம் காணப்பட்டும் மாநிலங்களும் அப்படின்னா பிரிக்கவே கிடையாது. அதைத்தான் சொல்லணும். அப்படின்னா தமிழுக்கு வயது வெறும் 69 தான். 1956 இருந்து இன்னைய வரைக்கும். அவ்வாறு பிரிக்கப்படுமாயின் தமிழுக்கு வயது வெறும் 64 ஆண்டுகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். காரணம் என்னன்னா, 1953 தான் ஆந்திர பிரதேசம் அப்படின்னு ஒரு மாநிலம் மொழிவாரியாக உருவாக்கப்படுது. 1956 மொழிவாரியாக அனைத்து மாநிலங்களும் பிரிக்கப்படுது. இதுலயும் பார்த்தோம்னா மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படும் போதும் மொழியின் பெரும்பான்மை அடிப்படையிலேயே பிரிக்கப்படுகிறது. நீங்க 100% வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாநிலமும் 100% ஒரே மொழியை சார்ந்தவர்கள் வாழ்ந்திருந்தார்கள், அவர்களுக்காக தனியாக ஒரு மாநிலம் மாற்றப்படுகிறது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா பல மொழிகள் பேசிய மக்கள் இறந்து உள்ளார்கள் அப்படின்றதுதான் அன்றைய கணக்கெடுப்பும் சொல்கிறது. அன்றைய வாழ்ந்த மனிதர்களின் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல மக்கள் வாழ்வதற்கான காரணமும் அதுதான்.
இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா ஏன் இந்த தெலுங்கு அப்படின்றது அதிகமாக தமிழகத்தில் மட்டுமல்லாமல் மற்ற 3 மாநிலங்களையும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, விஜயநகர பேரரசு தோன்றியது கர்நாடகா மாநிலம் அப்படின்ற அந்த இன்னைக்கு இருக்க கர்நாடகா மாநிலமான அந்த நிலப்பரப்பு தான். அந்த நிலப்பரப்பு மட்டுமல்லாமல் அவர்கள் ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா ஆகிய இந்த தென்னக நிலப்பரப்பு முழுமையாக அவர்களின் ஆட்சிக்கு கீழ் இருந்த நிலப்பரப்பில் மக்கள்கள் பேசும் மொழி மற்றும் அதன் அலுவல் மொழி தெலுங்காக இருந்தது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது ஒட்டுமொத்தமாக 78% பேர் இந்த மெட்ராஸ் பிரசிடென்சில தமிழ் மற்றும் தெலுங்கு அப்படின்றது பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்ப மற்ற மொழி அவங்க பேசுறாங்க அப்படின்றதுக்காக அவர்கள் தெலுங்கர் அப்படின்னு அந்த பட்டியலில் சேர்க்கவும் இயலாது அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்னும் சுருக்கமா சொல்ல போனோம்னா பெரியாரை தெலுங்கன் என்று விமர்சிப்பவர்கள் இல்ல தெலுங்கன் அப்படின்னு முத்திரை குத்தும் நாம் தமிழர் தம்பிகளா இருக்கட்டும், இல்ல அவங்களோட சேர்ந்த கல்யாண சுந்தரம், இல்ல இந்த யூடியூப் வலைவடிவை நடத்துக்கின்ற துறைமுருகனா இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் அப்படின்றது உங்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு நஞ்சை நீங்கள் மக்களிடம் திணிக்கப்பட்டால் ஈரோடு அப்படின்ற ஒரு மாவட்டமும் தெலுங்கு மாவட்டம் அப்படின்னு அறிவிக்க முடியுமா அப்படின்றது அடுத்த கேள்வியா உங்களுக்கு இயலும். இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல மாவட்டங்கள் இருக்கு. பெரும்பான்மையில பாத்தீங்கன்னா மொழி வாரியாக தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ இருந்தாலும் நிலப்பரப்பில் அவை ஒன்று சேர்க்க வழிவகை இல்லை அப்படின்னா கூட அது தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணியிருந்தாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனா நிலப்பரப்புல சேர்க்க முடியாத பல மாவட்டங்களா இருக்கட்டும், ஊர்களா இருக்கட்டும், அவங்க தமிழே அங்க பேசியிருந்தாலும் அதனை மலையாள நாடு, கேரளா அப்படின்னு பிரிச்சு எடுத்திருந்தாங்க. கர்நாடகம் பிரிச்செடுத்தாங்க. அதே போல தெலுங்கு தேசமான ஆந்திராவிலும் தமிழ் மொழி பெரும்பான்மையா பேசின பகுதிகள் கூட ஆந்திரா அப்படின்னு பிரிச்செடுத்தாங்க. ஆகையால அவர்கள் தமிழ் மொழி இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக ஆந்திராவில் யாரும் அவர்களை நீங்கள் தமிழர்கள் அப்படின்னு யாரும் பிரித்து பார்க்கவில்லை. அதே போல கர்நாடகத்தில் இருக்கவங்க நீங்க தமிழர்கள் அப்படின்னு அங்கேயும் யாரும் பிரிச்சு பார்க்கல. மலையாள நாட்டில் இருக்கக்கூடிய கேரளத்தை சேர்ந்தவர்களும் நீங்கள் மலையாளி அல்ல தமிழர் அப்படின்னு பிரிச்சு பார்க்கல. இந்த ஒரு நாட்டுல மட்டும்தான் தமிழ்நாட்டுல இந்த தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுறவங்க எதை மையமா வச்சு பேசுறாங்க அப்படின்னா ஈழத்தமிழர்கள் அப்படின்னு அவங்க சொல்றப்பே அது ஈழத்தமிழர்கள் அப்படின்றாங்க. அவங்களையும் அவங்க தமிழராக ஏத்துக்கல. ஈழத்தமிழர்கள் அப்படின்னு தனியா தான் அவங்க பாக்குறாங்களே ஒழிய கட்சிக்கு மட்டும்தான் பேர் நாம் தமிழர் அப்படின்னு. ஆனா மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் அவங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரிவினைவாதம், ஒரு இனவெறியை மக்களிடம் தூண்டிவிட்டு பல்வேறு சிக்கல்களை மக்களுக்கு அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனோம்னா இந்த பயணியில் அவர் கல்யாண சுந்தரம் பாடிய பாடல் ஆதிக்க அவர்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இந்த கேள்வி பயணி கல்யாண சுந்தரம் அவர்களை தாண்டி அவர் கேட்ட கேள்விகள் அனைவருக்குமே பொருந்தும். அது ஆந்திராவில் இருந்தாலும் சரி, அவங்க கர்நாடகாவில் இருந்தாலும் சரி, கேரளத்தில் இருந்தாலும் சரி, ஏன் இலங்கையில் வாழ்ந்திருந்தாலும் சரி, உலகத்துல எங்க வாழ்ந்தாலும் சரி, அது சீமானுக்கும் பொருந்தும். அத்தனை கேள்விகளும் சீமானிடம் கேட்டாலும் அதுக்கு பதில் என்ன அப்படின்னு ஆதி என்ன பதில் அவர் வச்சிருக்காரு, அதே பதில் தான் சீமான் அவர்களும் வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 விஷயம் இருக்கு. ஒரு காணொலியில் அவரே சொல்லியிருக்காரு, சிங்கள பெண்களை வன்புணர்வு செய்வேன் அப்படின்னு. இது ஒரு மேடையில பேச்சாகவும் பேசியிருக்காரு. அதற்காக பல வழக்குகள் அவர் சந்தித்திருந்தாலும் ஒரு கட்சி தலைமையை எடுத்து செய்யும் ஒருவர் கண்டிப்பாக மேதகு பிரபாகரன் இருந்திருந்தால் இவ்வாறு பேசியிருந்தால் சிங்களவர்களை சுடும் துப்பாக்கி கண்டிப்பாக சீமானையும் சுடும் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் அவர் அந்த அளவுக்கு பெண்கள் மீதும் அந்த விடுதலை புலிகள் வழிநடத்தி செல்லும் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அவங்க கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளா இருக்கட்டும், அறமா இருக்கட்டும், அவ்வளவு ஒழுக்கம் அதிகமா இருக்கும். அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா ஒரு நாடு உருவாக்குமா அப்படின்றது ஒரு கனவு தேசம் அப்படின்றது கூட நாம வைத்துக் கொள்ளலாம். காரணம் இந்த எண்ணத்தோடு ஒருவன் விடுதலை புலிக்குள் இருந்தால் கூட அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதை பாத்தீங்கன்னா உலகத் தமிழர்கள் மட்டும் கிடையாது, உலகத் தமிழர்களையும் தாண்டி வாழும் மேதகு பிரபாகரன் அவர்களை நேசிக்கும் ஒவ்வொரு இனத்தவரும் சீமானை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அப்படின்றத அந்த காட்சியை நான் திரும்ப இதுல பதிவிடுறேன். அதை பாருங்க, பார்த்துட்டு இவர் பேசியது சரியா அப்படின்றத நீங்க எடுத்துக்கலாம். என்ன எதற்காக நான் அவரை குற்றம் கூறுகிறேன், இல்ல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி குறை சொல்லணும் அப்படின்றது கிடையாது. இங்கு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த 10 வருஷத்துல இதை மாத்திக்கிட்டாங்க, இதை திருத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவர்கள் மேலே வர வாய்ப்புகள் உண்டு. இல்லை என்றால் ஒரு விஷத்தை வளர்த்து ஒரு ஜாதி தமிழர்கள் அப்படின்னு ஒரு இதைத்தான் அவங்க இது பண்ணிப்பாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா ஒரு 4 ஜாதியை சேர்ந்தவர்கள் மட்டுமே தமிழர்கள் என்று ஒரு முத்திரை குத்தப்படுவார்கள். அவர்கள் சொல்வார்கள் மட்டும்தான் தமிழர்கள், மற்றவர்கள் எல்லாம் அயல் நாட்டை சேர்ந்தவர்கள் போல அவர்கள் கருதுவார்கள்.
அப்படின்றது தான். அது ஒரு முக்கியமான ஒரு பெரிய தவறு அப்படின்னு தான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கன்னடனை பார்த்து கன்னடனோ இல்ல ஒரு தெலுங்கனை பார்த்து தெலுங்கனோ ஒரு மலையாளியை பார்த்து மலையாளியோ அப்படின்னு கூப்பிடுறப்ப அவனுக்கு கோபமே வராது. ஆனால் ஒரு தமிழனை நீ இல்ல தமிழன் அப்படின்றது தான் இங்கு பல வெறுப்புகளும் அவர்கள் கட்சியை பார்க்கும் போதே முகம் சுளிக்க வைக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீ இல்ல தமிழன் அப்படின்னு தான் அந்த பாடலில் அவர் ஆதி கூறுவதும், அதான் ஒரு தமிழனை பார்த்து நீ இல்ல ஒரு தமிழன் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு வரும் கோபம் கண்டிப்பாக அது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் செவிலில் விட்டு அறையலாம் போலதான் தோணும். எந்த தவறு தமிழனா இருந்தாலும் அதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கே நாம பதிவு செய்யணும். இன்னொன்னு, ஒரு தமிழனை நீ தமிழன், நீ தெலுங்கன், நீ கன்னடன், நீ ஒரு மலையாளி அப்படின்னு கூப்பிடுறதுல இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னோம்னா அது கேஸ்ட் ரீதியா தூண்டி விட்டுறது. மூணாவது விஷயம், அதை பத்தி அடுத்தடுத்து பேசுறதுனால இவர்கள் என்னமோ மேல இருக்கிற மாதிரியும் அவர்கள் என்னமோ மட்டமாக கீழே இருக்கிற மாதிரியும் ஒரு சித்தாந்தத்தை புகுத்த வர்றாங்க. அதான் சொல்லணும். என்ன ஒரு சித்தாந்தம் இதுல வந்து அவங்க புகுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் நம்ம சொல்லலாம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கை தமிழர்கள் கொன்றதற்கு காரணம் இலங்கையில உள்ளவங்க யாரும் இந்தியாவில் இருந்து இலங்கை சென்று இலங்கை விடுதலை புலிகளோடு போரிடவில்லை. இது முதல் இது. ரெண்டாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கும் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய யாரும் கப்பல் முடிச்சுட்டு போய் விடுதலை புலிகளுக்கு உங்களுக்கு உங்க நாடு கிடையாது அப்படின்னு யாரும் சொல்ல கிடையாது. ஆனா நீங்க சொல்றவங்க எல்லாமே அங்கு அத்தனை பேர் சுட்டு கொண்டப்ப இவங்க 3 பேர் எங்க போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் கேட்கறாங்க. ஒரே கேள்வி, அவங்க 3 பேர் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் என்ன செய்தீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை நீங்கள் ஈழத்தமிழர்களுக்காக போராடுகிறீர்கள் அப்படின்னு இன்னமும் நீங்க முடிவு செஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் முதல்வராகவோ அல்லது பிரதமராகவோ இலங்கைக்கு வாருங்கள், அது சீமான் அவர்களை ஆக்குங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். காரணம், அவர் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஈழத்தமிழர்களுக்காக போராடியதாக இங்க பின்பம் காட்டப்படுது. சொல்ல போனோம்னா அந்த ஈழத்தமிழர்களுக்காக அவர் எந்த ஒரு துணியளவும் செய்யவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விடுதலை புலி ஒரு 30-40 வருஷத்துக்கு அங்க சண்டையிட்டு இருக்காங்க. அந்த இதெல்லாம் பார்க்கல இவர் ஒண்ணும் கிடையாது. ஒரு 10 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈழத்தமிழர்கள் இறந்ததை வைத்து ஒரு அரசியல் பிறப்பு அப்படின்றது ஒன்று நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவர்களுடைய வாழ்க்கையில் நான் நல்லது செய்யணும் அப்படின்னு அவர் நினைச்சாங்கன்னா அங்க அவரை போட்டியிட வைங்க, அங்க அவர் வெல்வதற்கு நாமும் இங்கிருந்து இறைவனை பிரார்த்திப்போம் அப்படின்னு தான் சொல்லுவோம். காரணம், நமக்கு ஓட்டுரிமையே கிடையாது. அங்க யார் ஆட்சிக்கு வரணும் முடிவு பண்ண முடியாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு முதல்வர் ஆனால் மட்டுமே அங்கு ஒரு ஈழம் வளரும் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாத ஒன்று. இங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இலங்கையில் ஈழம் வளர வேண்டும் என்றால் அங்கு உள்ள இலங்கை தமிழர்களில் உள்ள ஈழத்தமிழர்களில் உள்ள ஒருவர் பிரதமராகவோ அல்லது ஒரு வாக்கெடுப்பு அங்க வரக்கூடிய தேர்தலில் வென்றவர்கள் மேலே வரும்போது மட்டும்தான் அவர்களுக்குரிய தேவைகள் என்ன அப்படின்றத பூர்த்தி செய்து அது நாடு புரியறதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஒப்பந்தம் மூலமா கையெழுத்துக்கிட்டு ஒரு தனி நாடாக அதனை மாற்றுவதற்கும் முயற்சிகள் அப்படிதான் மேற்கொள்ள முடியுமே தவிர இங்கு இவர் வருகிறதனால் மட்டுமே இலங்கையில் ஈழம் மலரும் அப்படின்றதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. அதே மாதிரி நான் வந்தாலும் நெய்தல் படை அமைச்சு எந்த மீனவனையும் சுட்டுக் கொள்ள முடியாது அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு போலியான ஒரு காரணம் வந்து என்ன அப்படின்னோம்னா, இன்னமும் கச்சத்தீவு மீட்க ஒன்றும் கிடையாது. உலக நாடுகள்ல ஐநா கொடுத்த வரைவுப்படி சரிபாதியாக மயில் எல்லைகளை அமைத்துக் கொண்டால் 10க்கு 20 அப்படின்னு இருக்கக்கூடிய 10 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டிற்கும் 20 கிலோமீட்டர் இலங்கைக்கும் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. சரிபாதியா பிரிச்சோம்னா 15க்கு 15 பிரிச்சோம். கச்சத்தீவும் நம் இந்தியாவுக்கு சொந்தமானதாக ஆகிவிடும். அது ஒரு ஒப்பந்தத்துல எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு வேலைதான். சரி, இதெல்லாம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். அவர்கள் இதுவரை செய்தது ஒன்றுமே கிடையாது. சாதியை வைத்து அரசியல் செய்தார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது வந்து என்ன பண்ணிட்டோம்னா அவங்க வந்து ஒரு தவறா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நாம் தமிழர் கட்சி இல்ல இந்த இதெல்லாம் தப்பு பண்ணிருக்கோம், அடுத்து இதெல்லாம் நாங்க திருத்திக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாலும் சரி. பொதுவாகவே ஏன் அப்படின்னோம்னா இந்த ஒரு பாட்டை அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏலியன் பாட்டை கூட திருத்திக்கணும் அப்படின்னு எடுத்திருந்தாங்கன்னா பதில் பாட்டு அப்படின்றது போட்டுக்க மாட்டாங்க. ஆனா அவர்களை பற்றி யாருமே குறை சொல்லக்கூடாது, அப்படி குறை சொன்னா பதிலுக்கு நாங்களும் தாக்குவோம் அப்படின்றத அவங்க எடுத்துக்கிறாங்க. இதுக்கும் ஒரு புதிய பாட்டு போட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ஆந்திரா காட்டுக்குள்ள சுட்டாங்க, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தராம கர்நாடகாவில் அடிச்சாங்க. இடுக்கையில வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிக்கு கட்டின அணையவே பேத்திருப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. யார் சொன்னா, சொல்ல வச்சது யார் அப்படின்னு பல கேள்விகள் கேட்டால் அதற்கு பதில் அவர்களிடம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அவர்களும் எதுவும் செய்யவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளவு பிரச்சனை வந்தப்பையும் சரி, காவேரிக்கு நீர் பெற்றது வந்ததும் சரி, அந்த நீருக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசாணையில வெளியிட்டதும் சரி, அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருந்து செஞ்சு கொடுத்துச்சு.